வணக்கம் நண்பர்களே. 2026ல விஜய் ஆட்சி. விஜய் ஒரு போடு போட்டார் பாருங்க, அதிர்ந்து போச்சு. அது எப்படி நடக்கும்? 67ல நடந்ததே அந்த மாதிரி, 77ல நடந்ததே அந்த மாதிரி. அது எப்படி 67ல அது வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காங்கிரஸ அண்ணா தலைமையிலான திமுக வீட்டுக்கு போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சது. அதே மாதிரி 77ல கருணாநிதி தலைமையிலான திமுகவை எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக போயிட்டு வாங்க பை பை அப்படின்னு அனுப்பிச்சு வச்சது இல்ல. அந்த மாதிரி 2026ல விஜய் ஆட்சிக்கு வருவார்னு அவரே சொல்லி இருக்காருங்க. 67 என்ன 77 என்ன அப்படின்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? 67ல திமுக ஆட்சிக்கு ஒரு புரட்சி பண்ணுச்சு. அது அண்ணாதுரையுடைய முகமா இருந்துச்சு. 77ல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. எம்ஜிஆரோட முகமா இருந்தது. விஜய் அண்ணா போலையும் தானா, எம்ஜிஆர் போலையும் தானா, அண்ணாவும் எம்ஜிஆரும் கலந்தவர் தானா, இந்த மாதிரி ஒரு இமேஜை கொடுத்தா மக்கள் இந்த கேட்டாவே அரண்டு போயிருப்பாங்கல்ல, அப்போ சேர்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காருங்க. இது எப்படி நடக்கும்? அண்ணா வழிதான். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் தாவேகா செய்ய போகுதான், செஞ்சுட்டு இருக்குதான். அந்த மாதிரி செஞ்சா ஆட்சி உறுதினு சொல்றாரு. அந்த மாதிரி சொன்னது எப்போ ரொம்ப கர்வமா அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவருடைய யூஷுவல் ஸ்டைல்ல, அவருடைய யூஷுவல் காம் பாடி லாங்குவேஜ்ல நமக்கு வெற்றி உறுதி ப்ரோ அந்த மாதிரி ஒரு டோன்ல சொல்லிட்டாரு. இது எதனால எப்படி சொன்னார் அப்படின்னா, மை டிவிகே அப்படின்னு ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார்ல, அதன் மூலம் தான் கட்சிக்கு தொண்டர்களை உறுப்பினர்களை சேர்க்க போறாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ல ஒரு நம்பர்ல ஒருத்தரை சேர்த்துனா குடும்பமே சேர்த்து 50 லட்சம் பேரை ரெக்கார்ட் பண்ணா 2 கோடி பேர் ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு விஜய்க்கு வேண்டாதவங்க ஒரு புரணி கிளப்பி விடுறாங்க. உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஆனா விஜய் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருக்கிறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லலாங்கிற மாதிரி அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த மாசம் மாநாடு இருக்கு, அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம், இதெல்லாம் செஞ்சா மக்கள் சும்மா நம்ம பக்கம் குவிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இது கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரைக்கும் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லப்படுது. ஏன்னா முதலே சொன்னாரு, கூட்டணி ஆட்சி நடக்கும், ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும். அப்பன்னு எல்லாம் போய் சேரணும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? யாருமே வரல. இப்ப என்ன நினைக்கிறாரு? நம்ம போய் ஒரு கூட்டத்தை நடத்தி, மாநாடு நடத்தி, தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வருவாங்க. உடனே வந்துடாதீங்க, நவம்பர் மாசம் தான் டிக்கெட்டு கொடுக்கப்படும், அப்போதான் கவுண்டரை திறக்கும், உள்ள வர்றவங்க திபு திபுன்னு வந்துடாதீங்க. அப்போ வரும், அப்போ நாங்க டிக்கெட் கிழிச்சு கொடுப்போம், வர்றவங்க வாங்க போறவங்க போங்கன்னு அப்போ முடிவு பண்ணிக்கலாம் நினைக்கிறார். அப்போ நடுநடுல மோடி கிட்ட கோபம் நான் வர்றேன், எடப்பாடி கிட்ட கோபம் வர்றேன், ஸ்டாலின் கிட்ட கோபம் வர்றேன், அதெல்லாம் வேண்டாம். கோவம்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், நவம்பர் மாசம் கவுண்டர் திறப்போம், அப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு விஜய் ஒரு போடு போட்டுட்டாரு. என்ன பண்றது எல்லாம் யோசிக்கிறாங்க. அடடா, இப்போவே அந்த ஒரு புகை எழுப்பி விட்டோம்னா நல்லா இருக்குமே நினைச்சவங்க மனசுல இப்போ விஜய் தரப்புல இந்த முடிவு சொன்ன உடனே என்னடா பண்றது ரொம்ப குழம்பிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு மாநாடு நடத்த போறாரு, நல்ல ஒரு சுற்றுப்பயணம் செய்ய போறாரு, அதன் மூலம் மக்களை சந்திக்க போறாரு, மக்கள் கிட்ட பேச போறாரு, மக்கள் கிட்ட கத்துக்க போறாரு. என்ன சூப்பர் திட்டம் பாத்தீங்களா? இது தாங்க விஜய் மாடல். இந்த விஜய் மாடல் என்ன ஆகும் அப்படிங்கிறது நவம்பர்ல நல்லாவே தெரியும் போல இருக்கு. நன்றி, வணக்கம்.